தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்க. வணக்கம், விவரம் என்ன? வங்கக்கடலில் நேற்று மாலை உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து நீடிக்கிறது. நமக்கு வடகிழக்கு பருவமழையுடைய மழை கணக்கிடக்கூடிய காலம் டிசம்பர் 31 நிறைவடைந்தாலும் கூட தொடர்ந்து காற்றுடைய போக்கு வடகிழக்கு பருவ திசையிலிருந்து வருகிறது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை நிலவுவதாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருந்த சுழற்சியின் காரணமாக நேற்று தினம் தெற்கு வங்கடல் பகுதிகளில், குறிப்பாக தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியிருந்தது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வும் கணித்திருந்தாங்க. இந்த சூழலில் தொடர்ந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்கிழக்கு வங்கடல் பகுதிகள் நிலவி வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. மேலும் இதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழையுடைய இறுதிக்கட்ட மழையாக இந்த பருவமழை இருக்குவதற்கான வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய பனி, மழை மற்றும் பனி என்று தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்றாக காலநிலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று மட்டும் தொடர்ச்சியாக வீசுவதனால் இதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 9, 10 ஆகிய நாட்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அடுத்திருக்கக்கூடிய 48 மணி நேரத்துக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வு என்பது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதனால் மழைக்கான வாய்ப்பு 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கனமழை நிலவில் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரும் நாட்கள்ல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதனை மேற்கொண்டு வலுவடைவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய சூழலில் இல்லை எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. எனவே இது ஒரு புயலாகவோ அல்லது புயலுக்கு முந்தைய நிலையிலோ இது எட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருப்பதனால் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கரையை நெருங்கி வரக்கூடிய நேரங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.